மிதுனம் ராசி. ராசி மண்டலத்தில் இந்த ராசி 3ஆவதாக வருது. இது ராசி மண்டலத்தில் 60லேருந்து 90வது டிகிரியை கொண்டிருக்கு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதம் ஏற்படும் கிரக நிலை என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும்? கடந்த கொஞ்ச காலமாக ரொம்ப சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சு வந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம், அதுவும் இந்த மாதம் எப்படியெல்லாம் அமைய போகுது? கிரக நிலை தாக்கம் என்ன மாதிரி அமைய போகுது? கிரக நிலைகள், கிரக நிலை மாற்றங்கள் எப்படி அமைய போகுது? உங்களுடைய கல்வி, பொருளாதாரம், தொழில், நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், இதிலெல்லாம் என்ன மாதிரியான சாதகம் பாதகம் அமைய போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனராசி அன்பர்கள் எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை தொடர்ந்து வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். ஒவ்வொரு புதன்கிழமையிலுமே நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து உங்களோட பூஜை அறையிலேயே நீங்கள் புதன் பகவானை வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. புதனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை தெய்வ வழிபாடு தாங்க, அதை நீங்கள் செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க நாம் இப்போ உங்களுக்கான பலன் எப்படி அமையுது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? மிதுன ராசி ராசியில் 3ஆவதாக வருது. இதோட ராசி அதிபதி புதன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் 3-4 பாதமும், திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதமும், புனர்பூசம் நட்சத்திரத்தில் 1-2-3 பாதமும் அடங்கியிருக்கு. இந்த ஆகஸ்ட்டில் 2025 கிரகத்தோட பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான அம்சத்தை கொடுக்கும், அதுவும் தொழில், வியாபாரம், நிதி, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமையும், என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான மற்றும் மிகவும் யோகமான ஒரு மாதம். உங்கள் ராசியில் ராஜ்யாதிபதி குரு மற்றும் 10ஆம் வீட்டில் பாக்கியாதிபதி சனி இருக்கிறது உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு சக்தி வாய்ந்த தர்மகாரிய ஒரு யோகத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை கொண்டிருக்கு. இந்த வாய்ப்பு உங்கள் பெயர் புகழ் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கிரக நிலை என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் உங்கள் 3ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. இவர் 17ஆம் தேதி அன்னைக்கு சொந்த வீடான 3ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் பிரவேசம் செய்ய போகிறாரு. புதன் உங்கள் ராசி அதிபதிங்கிறதுனால இவர் 1 மற்றும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 30ஆம் தேதி 3ஆம் வீட்டில் சிம்ம ராசிக்கு பிரவேசம் செய்ய போகிறாரு. சுக்கிரன் உங்கள் 5ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. இவர் 21ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் வீடாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கு மாற போகிறாரு. செவ்வாய் உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த மாதம் முழுவதுமே 4ஆம் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் இருக்க போகிறாரு. குரு உங்கள் 7ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி. இந்த மாதம் முழுவதும் உங்கள் 1ஆம் வீடான மிதுன ராசியில் ஜென்ம குருவாக இருக்க போகிறாரு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் உங்கள் ஜென்ம ராசி அல்லது லக்கணம் மிதுனமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு பலனுமே பொருந்தும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதம் மற்றும் மிகவும் யோகமான மாதம். உங்கள் ராஜ்யாதிபதி குரு ஜென்ம குருவாக இப்போ அமர்ந்திருக்கிறார் இல்லையா, இது 10ஆம் வீட்டில் பாக்கிய அதிபதி சனி, அதாவது கண்டக சனியாக இப்போ இருக்கிறதுனால உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு சக்தி வாய்ந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இப்பொழுது உருவாகும். இது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக பார்த்தா இந்த மாதம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாகவே அமைய போகுது. 10ஆம் வீட்டில் சனி மற்றும் லக்னத்தில் குருவின் தாக்கம் உங்களுக்கு வேலையில் மரியாதை மற்றும் அதிகாரத்தை கொடுக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் மற்றும் உங்கள் ஆலோசனை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய சிறப்பான செயல்களால் பதவி உயர்வு அல்லது நல்ல வேலை மாற்றத்திற்கு இதுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் நல்ல செய்தி சேரும். இந்த மாதத்தோட 2வது வாரத்துக்கு பிறகு உங்களோட பதவியிலேயோ அல்லது பணிபுரியும் இடத்திலேயோ நீங்கள் நினச்ச மாற்றம் கூட வரலாம். அதுவும் ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்கள் 3ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் தன்னோட சொந்த வீடான 3ஆம் வீட்டுக்கே வரதுனால உங்களுக்கு தைரியம் மற்றும் பராக்கிரமம் இரட்டிப்பாகும். எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்வீங்க. அறிவாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வெற்றி பெறுவீங்க. தொழில் ரீதியாக நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயணங்களுமே வெற்றிகரமானதாகவும் நல்ல ஒரு லாபம் நிறைந்ததாகவும் அமையும்.
நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக இந்த மாதம் மிகவும் சாதகமான ஒரு மாதம். குரு சனி கிரகங்களின் சுப தாக்கத்தால் உங்கள் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு செயலிலுமே வெற்றி பெற்று நிதி ரீதியாக லாபம் அடைய போறீங்க. பழைய முதலீடுலேருந்து நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் 21க்கு பிறகு சுக்கிரன் உங்கள் தனஸ்தானத்தில், அதாவது 2ஆம் வீட்டில் பிரவேசம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பண வரவு சீராக இருக்கும். வீடு அல்லது சொத்து வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களோட கனவு நனவாகும். இந்த மாதத்தோட 2வது வாரத்திற்கு பிறகு முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை கொடுக்கும். இருந்தாலுமே உங்கள் 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது, சொத்து ஆவணங்கள் வாங்கும் பொழுது அது நல்லா சரியாக இருக்கா அப்படின்னு நன்கு சரிபார்த்த பின்னர் இறுதி முடிவு எடுக்கிறது நல்லது. நிறைய விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். ஆனால் அதெல்லாம் சரியாக இருக்கா, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கணும். எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நன்மைகள் 2 மடங்காக கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்ப ரீதியாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஏன்னா உங்களோட லக்கணத்தில் இருக்கும் குரு நேரடியாக 7ஆம் வீட்டை, அதாவது இந்த 7ஆம் வீடுங்கிறது திருமண ஸ்தானம், இதை பார்க்கறதுனால திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இது சாதகமான ஒரு நேரம், நல்ல வரன் அமையும் நேரம். உங்கள் வாழ்க்கை துணைக்குமே அவங்களோட தொழிலில் பதவி உயர்வு அல்லது புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் பழகுவாங்க. சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். உறவினர்கள் கூட இதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தால் கூட அவங்களோட தப்பை உணர்ந்து அவங்களாம் இப்போ வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உறவுகள் இடையில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுக்கு நீங்கள் குடும்ப விழாக்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கூட வரும். உங்களோட இல்லத்தில் கூட சுப காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும், அதுவும் உங்களோட தலைமையில். இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்கள் 5ஆம் வீட்டின் மீது செவ்வாயோட பார்வை விழுது இல்லையா, இப்போ குடும்ப உறவுகளில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குறிப்பாக தோல் தொடர்பான பிரச்சனை அல்லது ஒவ்வாமை ஏதாச்சும் ஏற்படலாம், கவனமாக இருங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக இந்த மாதம் மிகவும் நல்லா இருக்கும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 3ஆம் வீட்டில் பிரவேசம் செய்யக்கூடிய காலம் பழைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வேகமாக குணமடையக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு புதிய ஆற்றல் பிறக்கும். லக்கணத்தில் இருக்கும் குரு உங்களை பல பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. அதனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் உருவாகும். குருவுமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு. பிரச்சனைகள்லேருந்து விலக்கு பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஆனாலும் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக நீங்கள் இருக்கணும். உங்களுக்குமே இந்த தோல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வரலாம், ஆனால் அது விரைவில் நீங்கிடும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இது ஒரு லாபகரமான மாதம். லக்கணத்தில் 7ஆம் அதிபதி குரு இருக்கிறதுனால புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் அல்லது வியாபார விரிவாக்கத்திற்கு இது ஒரு சரியான நேரம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல வெற்றி பெற போறீங்க. வருமானம் கணிசமாக அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான நேரம். கல்வி ஸ்தானமான 5ஆம் வீட்டின் மீது குருவின் முழு பார்வை இருக்கிறதுனால படிப்பில் கவனமும் ஆர்வமும் அதிகரிக்கும். தேர்வுகளில் அற்புதமான பலன்களை பெற்று நல்ல ஒரு அங்கீகாரம் பெற போறீங்க. உயர்கல்விக்கான முயற்சி நிச்சயம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றங்களையுமே பெறக்கூடிய அமைப்பை மிதுனராசி அன்பர்கள் பெற்றிருக்கீங்க. இந்த மாதம் நீங்கள் பின்பற்ற வேண்டிய பரிகாரங்கள் இந்த மாதத்தின் சாதகமான பலன்களை அதிகரிக்கவும் சின்ன சின்ன சவால்களை சமாளிக்கவும் இந்த பரிகாரத்தை பின்பற்றினா நல்லதாக இருக்கும். குரு பகவானோட சாந்திக்கு லக்கணத்தில் குருவின் தாக்கம் அதிகரிக்கவும் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு குருக்களையும் மதிக்கணும். அதாவது உங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் மதிக்கணும். அப்போ வந்துட்டு வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் குரு வழிபாடை தொடர்ந்து செய்ய நன்மை பிறக்கும். செவ்வாய் கிரக சாந்திக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சொத்து விஷயத்திலையும் ஏற்படும் சர்ச்சைகள் தீரவும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே சுப்பிரமணியரை வழிபட்டு வந்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். புதன் பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இவர் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறாரு. இவரை நீங்கள் பிரியப்படுத்த ஒவ்வொரு புதன்கிழமையிலுமே விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி பாராயணம் செய்து உங்கள் முடிவுகளை தெளிவாக எடுங்க. அதுக்கு உதவியாக இருப்பார் புதன் பகவான். புதன்கிழமையில் புதன் பகவான் வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துலையுமே நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பை புதனால் கொடுக்க முடியும். எல்லாத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக உங்களோட நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி.